மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதல் நாளாண்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் இன்று தரிசனம் செய்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, முதல் நாளான இன்று எந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் அப்படிங்கிறது இருக்கு, என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கு? சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை சீசனுக்காக நேற்று மாலை திறக்கப்பட்டது. மாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு இரவு 11 மணி வரை சுவாமியை பக்தர்கள் தரிசனம் செய்தார்கள். இருமுடி ஏந்தி வந்த பக்தர்கள் 18ஆம் படி வழியாகவும் மற்ற பக்தர்கள் பின் வழியாகவும் வந்து சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்து சென்றார்கள். இந்த நிலையில் நேற்றைக்கு 30,000 பேர் தரிசனம் செய்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நேற்று ஒரு நாளையில் மட்டும். தொடர்ந்து இன்று காலை 3 மணிக்காக மீண்டும் கோவில் நடை திறக்கப்பட்டு நெய்யபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உச்ச பூஜை நடைபெற்று வருகிறது. உச்ச பூஜை நடைபெற்றது. நெய்யபிஷேகம் முடிவற்ற நிலையில் மதியம் 1 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும். அதுவரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். பிறகாக 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு இரவு 11 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும். இன்று காலை முதல் 30,000 பக்தர்கள், நேற்றிலிருந்து 60,000 பக்தர்கள் தற்போது வரை தரிசனம் செய்திருக்கிறார்கள். ஒரு நிமிடத்திற்கு 80 பேர் 18ஆம் படி வழியாக ஏறி தரிசனம் செய்து வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கிறது. காலை 3 மணி முதல் பக்தர்கள் மிக நீண்ட வரிசையில காத்திருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தார்கள். தற்போது பம்பையிலிருந்து சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை சற்று குறைந்திருக்கிறது. நிமிடத்திற்கு 50 பக்தர்கள் 18ஆம் படி ஏறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது பார்த்தோம் அப்படின்னா, நீங்க அந்த 18 சுவாமி தரிசனம் செய்வதற்காக கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளைஓவர், அந்த பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜில் வந்து மக்கள் காத்திருக்கக்கூடிய நிலை தான் இருக்கிறது. தற்போது வரை அந்த சூழல் இருக்கிறது. ஆனால் பம்பாவிலிருந்து சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக நெரிசலின்றி பக்தர்கள் தரிசனம் செய்யும். அடுத்த 30 நிமிடங்களில் இந்த கூட்டங்கள் முழுமையாக கலைந்துவிடும் அப்படிங்கிற நிலையில் தரிசனம் செய்து சென்று விடுவார்கள் என்ற நிலையில் இனி வரக்கூடிய பக்தர்கள் நெரிசலின்றி தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனாலும் 70,000 பக்தர்கள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இரவு 11 மணி வரை தரிசனம் செய்யலாம் என்ற நிலையில் மேலும் அடுத்த பக்தர்கள் பம்பையிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது போக எரிமேலி, நிலக்கல் மற்றும் பம்பா பகுதியில் உடனடியாக முன்பதிவு செய்து வரக்கூடிய பயணிகளும் இருக்கிறார்கள். தற்போது பக்தர்களின் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது. சபரிமலையில் இரவு 11 மணி வரை சுவாமி தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிற நிலை இருக்கிறது. 19ஆம் தேதி வரை, வரும் 19ஆம் தேதி முதல் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்களில் இருந்து சபரிமலை வருவதற்கான சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நேரடி காட்சிகளோட விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சிவமணி விவரங்களுக்கு.